எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம ஹாட் டாபிக். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான உதவி திட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதா? வாங்க, அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம விரிவாக பார்க்க போறோம். ஆமாங்க, இப்போ தமிழ்நாட்டுல எல்லார் மத்தியிலும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். மாசா மாசம் பெண்களுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் சீக்கிரமே 2000 ரூபாயா மாறப்போகுதா? நிஜமாவே இதுக்கு வாய்ப்பு இருக்கா? நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அலசி பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த இனிப்பான செய்திங்கிற பேச்சு எங்கிருந்து கிளம்பியது? யார் இத ஆரம்பிச்சு வச்சது? பாத்தீங்கன்னா இது வேற எங்கிருந்தும் இல்ல, அரசாங்க வட்டாரத்திலிருந்து வந்த சில முக்கியமான ஹிண்ட்ஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. இதோ பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வார்த்தைகளை கவனிங்க. பொங்கல் முடியறதுக்குள்ள பெண்களுக்கு முதலமைச்சர் ஒரு இனிப்பான செய்திய அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பெரியசாமி அவர்களேதான். அப்போ ஏதோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறது மட்டும் நிச்சயம். ஆனா அந்த இனிப்பான செய்தி என்னவா இருக்கும்? அதுதான் இப்போ $1,000,000 கேள்வி. ஓகே, இந்த புது மாற்றங்களை பத்தியெல்லாம் டீப்பா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இப்போ இருக்கிற இந்த 1000 ரூபாய் திட்டம்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போதான் விஷயம் இன்னும் நல்லா புரியும். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சரி, இது எதுக்கு? அரசாங்கம் சொல்றபடி இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, பெண்களோட உழைப்பு அங்கீகரிக்கிறது. 2வது, மாசம் நிதியுதவி கொடுத்து வறுமைய குறைக்கிறதுக்கு உதவுறது. இந்த டைம்லைனை பாருங்க. போன வருஷம், அதாவது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து கரெக்டா ஒவ்வொரு மாசம் 15ஆம் தேதியும் தகுதியானவங்களுக்கு பணம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம 3வது கட்டத்துல இருக்கோம். அதாவது ஒரு பெரிய மாற்றம் வரலான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்து. இப்போதைக்கு இந்த திட்டத்துல செலக்ட் ஆன ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாசம் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா வந்துடுது. இதுதான் இப்போதைய நிலைமை. ஆனா இந்த 1000ங்கிற நம்பர்ல தான் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு பேச்சடிப்படுது. சரி, இப்போதான் நம்ம விஷயத்தோட மைய புள்ளிக்கே வரோம். அப்படி என்னதான் பெரிய மாற்றங்களை கொண்டு வர யோசிச்சுட்டு இருக்காங்க? முக்கியமா 2 விஷயங்கள் ரொம்ப தீவிரமா பரிசீலனையில இருக்கிறதா சொல்றாங்க. முதல் மாற்றம், இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஹெட்லைன். இந்த சார்ட்ட பாருங்க. இப்போ கிடைக்கிற 1000 ரூபாய 1500 இல்லனா ஒருவேளை 2000 ரூபாயா கூட உயர்த்துறதுக்கு அரசாங்கம் திட்டமிடுறதா தகவல் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. 2வது மாற்றம் பணத்தை பத்தி மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் பணம் கிடைக்குங்கிற தகுதியை பத்தினது. இப்போ இன்கம் இவ்ளோ இருக்கணும், அது இருக்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி அப்ளை பண்ணின எல்லாருக்குமே இந்த உதவியை கொடுக்கலாமானோ அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு. ஒரு பக்கம் சில கட்டுப்பாடுகளோட சிலருக்கு மட்டும் கிடைக்கிற இப்போதைய நிலைமை, இன்னொரு பக்கம் அப்ளை பண்ணின எல்லாருக்குமே 2 மடங்கு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு எதிர்காலம். இத நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் இல்லையா? சரி, இந்த மாற்றங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அடுத்ததா நம்ம மனசுல வர கேள்வி, ஏன் இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பு வர காரணம் என்ன? நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இதுக்கும் வரப்போற தேர்தலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கலான்னு சொல்லப்படுது. ஏன் இந்த டைமிங்னு பார்த்தா சில காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, இந்த திட்டம் ஏற்கனவே பெண்கள் மத்தியில ரொம்பவே பாப்புலர். அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு பெண்கள் வாக்குகளை கவர இது ஒரு நல்ல வியூகமா இருக்கலான்னு ஒரு பார்வை இருக்கு. ஓகே, இந்த அரசியல் கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு, அதாவது ஏற்கனவே பணம் வாங்குறவங்களுக்கும் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அடுத்து என்ன நடக்கும்? நாம என்ன எதிர்பார்க்கலாம்? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நம்ம பேசினது எதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. இது எல்லாமே நமக்கு கிடைச்ச தகவல்களோட அடிப்படையில தான். இன்னும் கொஞ்ச நாள்ல இது சம்பந்தமா ஒரு முறையான அறிவிப்பு வரலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் முன்னாடி ரிஜெக்ட் ஆகியிருந்தா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ரிஜெக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தகுதி இருந்தும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தா நீங்க அப்பீல் பண்ணலாம். அப்படி நீங்க அப்பீல் பண்ணா ஆபீசர்ஸ் நேரா உங்க வீட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு உடனே உரிமை தொகை கிடைக்கும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருவேளை இந்த உதவித்தொகை 2 மடங்கு ஆச்சுன்னா அது வெறும் பண உதவியா மட்டும் இருக்குமா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட பொருளாதாரம், குழந்தைகளோட படிப்பு,
பெண்களோட அதிகாரம்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?